ரோஜா செடி பராமரிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு சில வகை வந்து நம்மளுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கும். ஒரு பூச்சி தாக்கல் வந்துட்டாலே அதை காப்பாற்ற பெரும்பாடாக போயிடுது. இது காஷ்மீர் ரோஜாப் செடி ரோஜாப்பூ வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வளர்க்க தெரியாத கூட இந்த ரோஜாப் செடி வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ரோஜாப் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரே ஒரு செடி வாங்கி வைங்க. நீங்கள் இதை வந்து எத்தனையோ செடியாக நீங்கள் ஆக்கலாம். ஒரு சின்ன குச்சி இருந்தாலே நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக பூக்கும். ஒரு நாட்டு ரோஜா அளவுக்கு வாசம் இல்லைனாலும் ஓரளவு வாசமாக இருக்கும். நாட்டு ரோஜாவும் ரொம்ப ஈஸி, நம்ம வந்து பராமரிக்கவே தேவையே இல்லை. அதே மாதிரி இந்த காஷ்மீர் ரோஜாவும் நம்ம பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செடி வச்சு கரெக்டாக 3 மாதம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு பூத்துருச்சு. இதோட 3ஆவது தடவை பூத்துருச்சு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் குச்சியை வெட்டி வச்சுருக்கேன், துளிர் வந்துருச்சு. நெகக்கண்ணிலலாம் அழுக்கு பூந்துக்கிறோம். மண்ணை எடுக்கையில் மண் கிண்டும் போது நீங்கள் உரம் போட்டுக்கிறோங்க, இல்லைனா நெகக்கண்ணு ஃபுல்லாக மண் பூந்துக்கிறோம். நான் எப்போவுமே மறந்துடுவேன் இந்த கார்டன் உள்ளுக்கு வந்தேன்டா. நல்லா பாருங்கள், 2 வாரத்தை துளிர் வந்துருச்சு. இன்னும் நிறையா குச்சி நான் துளிர் வரலை, எல்லாத்தையும் சேர்த்தே தான் வச்சுருக்கிறேன். இது நல்லா துளிர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிரித்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உயரமான ஜாடியாக பார்த்துக்கிறோங்க. இதை விட உயரமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஒடுக்கமான ஜாடியாக இருந்தால் ரோஜாப் செடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்குறோம். போட்டு வச்சு கரெக்டாக 2 வாரம் ஆகுது. இதெல்லாம் நல்லா துளிர் வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தனித்தனி ஜாடியில் போட்டு இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரே ரகத்தோட ரோஜாப் செடி வைக்கலான்னு பார்க்குறேன். இது பராமரிப்பு ரொம்ப குறைவு. நம்மளுக்கு ரோஜா பொடி வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ நம்ம பராமரிப்பு இது ரொம்பவே குறைவாக இருக்கிறனால எனக்கு இது வந்து ரொம்ப நல்லதாக தெரியுது. இப்போ பாருங்கள், மரத்துளிர் இதுக்கு வந்துடுச்சு. ஒரே ஒரு குச்சி வச்சு தலைஞ்சு அது மேலே வந்து பக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. இப்போ சைடில் வந்து துளிர் வந்திருக்கு. இது நல்லா பெரிய செடியாக போகும், அகலமாக நல்லா அப்படியே பக்கு முடக்கமாக போகும். நம்ம அடிக்கடி வெட்டி விடணும், இல்லைண்டா ரொம்ப காடு மாதிரி வந்துடும். அதனால் கட்டிங் பண்ணி விட்டுக்கிறோங்க. இதோட பூ வந்து நம்ம நாட்டு ரோஜா அளவுக்கு வாசம் இல்லைன்றாலும் நடுத்தரமான வாசம் நல்லாவே இருக்கும். இது பராமரிப்பு ரொம்ப குறைவு. பூச்சி தாக்கல் உங்களுக்கு வரவே வராது. கண்டிப்பாக இந்த செடி கிடச்சா வாங்கி வைங்க. எனக்கு ஒரு 5 வருஷம் முதல்ல பக்கத்து வீடு தரும்போது இந்த அளவுக்குள்ள குச்சி தான் கொடுத்தாங்க. அதைத்தான் நான் எவ்வளோ செடியாக உற்பத்தி பண்ணி எத்தனை பேருக்கு அந்த செடியை நான் கொடுத்து எனக்கும் எவ்வளோ செடி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அந்த செடி வந்து நல்லா பூத்து நிற்கும் போது. இந்த மாதிரி குச்சியை வெட்டி ஒரு நாளைக்கு தண்ணியில் போட்டு அப்புறம் வச்சுருங்க. நீங்கள் மஞ்சத்தூள் தொட வேண்டியதில்லை, அது என்ன தேன் தொட வேண்டியதில்லை, பட்டைத்தூள் தொட வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த செடி வச்சு கரெக்டாக 1.5 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதோட இளம் தண்டை நீங்கள் கட்டிங் பண்ணி வச்சாலே போதும். ரொம்ப முத்தின தண்டு வேண்டாம். இந்த கொத்துக்கள் இந்த இது பூ இது பண்ணிருச்சு, நம்ம பூவை கட்டிங் பண்ணுவோம்ல, அந்த பூவை வெட்டிட்டு கூட நீங்கள் வந்து நடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காஷ்மீர் ரோஜா வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ஈஸி. வளர்க்க தெரியாதவங்க கூட இந்த ரோஜா செடி வளர்க்கலாம். ரொம்ப கஷ்டமே இந்த செடி கொடுக்காது நம்மளுக்கு. நான் கடையில் போய் வாங்கினதில்லை, பூச்சி மருந்துன்னு கடையில் போய் வாங்கினதில்லை. அதாவது கிச்சன் வேஸ்ட்டில் ஏதாவது தண்ணியை ஊற்றி வச்சு அந்த பயிர் ஊக்கியாக நான் கொடுப்பேன், தண்ணியாக தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோடு இருந்துச்சுன்னா அதை அவிச்சு காஃபி போட்டு டீ தூள் போட்டு பூக்கிறது கொடுப்பேன். அப்புறம் முட்டை ஓடு நல்லா சேர்த்து வச்சு மாதத்துக்கு அரைச்சி எல்லா செடிக்கும் போட்டு விடுவேன். அதோட இதுக்கு நான் போட்டு விடுவேன். அவ்வளோதான். இது கொடுக்குறது ரொம்ப ஹெவியான உரம்லாம் கொடுக்குறதில்ல. ஆனால் நல்லா திருப்தியாக நல்லாவே பூக்கும். பூச்சி தாக்கல் வரவே வராது இந்த செடிக்கு. இதுக்கு வந்து எனக்கு பூச்சி தாக்கல்னு பார்த்தா நான் 5 வருஷமாக அதை வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாளுமே பூச்சி தாக்கலைன்னா இலை லேசாக அப்படி கடிச்ச மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு இந்த செடிக்கு வந்து வெள்ளை பூச்சி தாக்கல் வந்துருந்துச்சு. அந்த செம்பருத்தியில் இருந்து வந்து இதுக்கு பட்டுருச்சு வந்துருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சேன், வேப்பனை கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மோரும் பெருங்காயமும் போட்டு நம்ம ஏற்கனவே செடிக்கு செஞ்சோம் தெரியுமா, அதை இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அதிலே அது போயிடுச்சு. வெங்காய தண்ணி தெளிச்சு விட்டேன், போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணிட்டேன். போன வாரம் தான் 2 வாரம் அது கட்டிங் பண்ணி விட்ட பிறகு இப்போ வந்து நல்லாவே வருது. நீங்கள் கட்டிங் பண்ணி விட்டுட்டு எல்லா ரோஸ் செடிக்குமே நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி மஞ்சத்தூள் வந்து எடுத்து காதோடைய வச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் மஞ்சளாக போகாது. அந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கிறேங்க. ஆனால் இந்த செடிக்கு நான் வந்து அது கூட செய்ய மாட்டேன். கட்டி மணி விட்டுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். கட்டி மணி உடலேண்டா கூட அது வந்து பிச்சுக்கிட்டு வரும், துளிர் வரும், அந்த மாதிரி வரும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் செடி வளர்க்க தெரியாதவங்க கூட இந்த ரோஸ் செடியை கண்டிப்பாக நீங்கள் வளர்த்து நீங்கள் வந்து பயன்பெறலாம். நல்ல ஒரு லைட்டான வாசம் வரும். நாட்டு ரோஜாவும் இதுவும் ஃபஸ்ட் டைம் ரோஜா செடி வளர்க்குறவங்க வாங்கி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு பராமரிப்பு இல்லாமல் உங்களுக்கு அருமையாக வரும். வெயில் மழை எல்லாத்துக்கும் இது தாங்கும். தண்ணி மட்டும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றுங்க. வெங்காய தண்ணியை வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஊற்றுங்க. அரிசி களைஞ்ச தண்ணி எது இருந்துச்சு அப்படின்னா கிச்சன் பக்கத்தில் இதை வச்சுருந்தீங்கன்னா, கொல்லை பக்கம் வச்சுருந்தீங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றுங்க. அவ்வளோ இலை எதுவுமே எந்த ஒரு நோயுமே இதுக்கு வராது. ஒரே ஒரு தடவை மட்டும் வெள்ளை அஸ்வினி பூச்சி மட்டும் இதுக்கு வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையும் கட்டி பண்ணி விட்டுட்டு இதை அடித்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மறுத்துளிர் வந்துருச்சு. இதுக்கு நான் கஷ்டமே கொடுக்கல. இந்த செடி எனக்கு கஷ்டமே கொடுக்காது. ஏன்டா ஒரு பிள்ளைங்க வந்து நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குங்க, ஒரு பிள்ளைங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்காதுங்க. இது வந்து கஷ்டம் கொடுக்காத புல்லை.
அதுவாக வளரும், அதுவாக பூக்கும், அதுவாக இது பண்ணும். ஒரு பிள்ளைங்க அப்படித்தான் இயற்கையாகவே அதுகளுக்கு வந்து அறிவுத்திறமை ரொம்பவே இருக்கும். நம்ம வந்து என்ன சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்கலாம், அது நல்லாவே படிக்கிங்க. அதுகளுக்கு இறைவன் கொடுத்த திறமை, அது இறைவன் கொடுத்த ரிஸ்கி அது. அந்த மாதிரி தான் இந்த செடின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் இந்த செடி வந்து. நமக்கு நான் அவ்வளோ பராமரிக்கவே மாட்டேன், நான் அருமையாக வரும். எப்போவுமே நம்மளுக்கு பூ முட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போவே இதில் பூலாம் இருக்கும். நான் அன்றைக்கி எல்லாத்தையும் கட்டி பண்ணிட்டேன், 2 வாரம் ஆச்சு, எல்லாத்தையும் கட்டி பண்ணி போட்டுட்டேன். அதனால் அவங்க இப்போ தான் எல்லாமே துளிர் வந்து முட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு அதிகமாகவே கொடுக்கும். டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு 6 பூ 7 பூ 8 பூ நம்மளுக்கு டெய்லி எடுக்கிற மாதிரி இது இருக்கும். எனக்கு வந்து ரோஜா செட்டில் அதிகமாக பூ கொடுக்குதுன்னா இந்த பூ தான் எனக்கு அதிகமாக கொடுக்குது. அதுக்கு மாதிரி ஒரு குச்சியில் ஒரு முட்டை தான் வரும். அப்புறம் வாழைப்பழம், காஃபி பவுடர், டீ தூள்லாம் போட்டதோட நம்மளுக்கு வந்து ஒரு கொத்துலேயே வந்து ரொம்பவே வரும். இதெல்லாம் வச்சு கரெக்டாக 6 மாதத்துலேயே எனக்கு பாருங்கள். வேலைக்கு போகிறவங்க கூட ரோஸ் செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு காஷ்மீர் ரோஜா செடி ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் நாட்டு ரோஜா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லது. பூச்சி தாக்கம் வர பராமரிப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் டெய்லி தண்ணி மட்டும் ஊற்றிடுங்க, அதுவாக வளர்ந்துடும். மாதத்துக்கு ஒரு தடவை உரக்கடையில் வந்து ஒரு 1/2 கிலோ உரம் வாங்கி வச்சு 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் அப்படி போட்டு விடுங்க, போதும். அவ்வளோதான். வீட்டு கழிவு இருந்தால் ஊற வைங்க, அதுக்கு டைம் இல்லைன்னா பரவாயில்ல, இதுவே உங்களுக்கு போதுமானது. உங்களுக்கு சூப்பராகவே வரும். பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, see you.